ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நான் சில பக்திவினோத் டாக்கூருக்கு சரணாகதி புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். சரணாகதிக்கு 6 அங்கங்கள்: பணிவு, ஆத்ம நிவேதனச்சன, ನಾನು எனக்குள்ள ಭಾವ ಬಿಡುறது. 3வது, பகவான் தான் இந்த உலகம் நடத்திட்டு இருக்காரு, அந்த நம்பிக்கையோட வாழ்வது. 4வது, பகவான் எல்லா விதமான சூழ்நிலையில் என்னைக்கு காப்பாற்றுவாங்க, அந்த நம்பிக்கை. 5வது, பக்திக்கு இடைஞ்சில் உள்ளது விடுறது. 6வது, பக்திக்கு அனுகூலமானது எடுக்கிறது. இந்த 6 அங்கங்களை பற்றி படித்தேன். பக்தியில் என்ன ஆசை இருக்குன்னு அதுக்கு இன்னைக்கு 7வது கீர்த்தனை. ओ हे वैष्णव ठाकुर दयार सागर, ए दासे करुणा खोरे, दिया पद छाया शोधो हे आमाए, तोमार चरण धोरे। ओ हे वैष्णव ठाकुर दयार सागर, ये दासे करुणा खोरे, क्षय वेग दोमी क्षय दोष सोधी, क्षय गुण देहोदासे, क्षय सत संग देहो आमारे, बोसेची संगेर आशे, वैष्णव ठाकुर दयार सागर, ये दासे करुणा खोरे, एकाकी आमार नहीं पाय बल, हरि नाम संकीर्तन, तुम्हें कृपा करी श्रद्धा बिंदु दिया, देहो कृष्ण नाम धने, वैष्णव ठाकुर दयार सागर, ए दासे करुणा खोरे, कृष्ण से तो मार कृष्ण देते पर, तुम्हार शक्ति आछे, अमित कंगाल कृष्ण कृष्ण बोली, दाई तव पाछे पाछे, वैष्णव ठाकुर दयार सागर, हे दासे करुणा खोरे, हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम राम हरे हरे. ஓ வைஷ்ணவ ठाकुर, ठाकुर சொன்னா பகவான். அப்போ இங்கே எந்த வைஷ்ணவன் பார்த்து சொல்லிட்டு இருக்கோம்? गुरुवर्ग ಇಲ್ಲ அவர் ಶುದ್ಧ ಭಕ್ತன், दीक्षा गुरु साधु. பகவான் தீக்ஷா குரு சிக்ஷா குரு வேற கிடையாது, அந்த மாதிரி இருப்பான். அவர் எப்படி இருப்பாங்க? தயார சாகர, கருணைக்கு கடல் போல இருப்பாங்க. அப்போ அவர்கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கோம்? உங்கள் பாதத்தின் நிழல் கொடுத்து எனக்கு பரிசுத்தம் பண்ணிடுங்க. உங்கள் பாதம் பிடிச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு எப்படி பரிசுத்தம் பண்றது? 6 வேகங்கள் இருக்கு. ஸ்பீடு என்னது? பேச்சு,
மனசு, கோபம், நாக்கு, வயிறு, உபஸ்தம். பேசணும், நான் ஏதோ பேசணும். பேசாமல் வாய் சும்மா இருக்காது. பகவான் பற்றி பேசலாம். பக்தனுக்கு ஒரு அடையாளம் மௌனம். பகவான் பக்தி விட்டு விஷயங்களை பேசக்கூடாது. அது கூட தேவையில்லாமல் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட அப்படியெல்லாம் பேசக்கூடாது. யோசனை பண்ணி பேசணும், எவ்வளோ பேசணும், எப்படி பேசணும். மனசு எங்கே போகுதோ, ஐயோ கிருஷ்ணா. மனசில் எப்போவுமே பகவான் லீலை இருக்கணும். என்ன இருக்குது யோசனை பண்ணுவோம். கோவம் அப்போ காளியம்மன் ஆயிடுவான் திடீர்னு. ஆண்களுக்கு சொல்கிறது வேண்டாம். திருப்பி நாக்கு, சாப்பாடு வேகம், என்ன கிடைச்சது சாப்பிடுறது. வயிறு பார்த்து நம்ம ஆச்சார ஸ்ரீதர் சுவாமி சொல்லி பாகவத் ஆச்சார சொல்லிட்டு இருக்காரு. வயிறு பாதி ஆகிறது போல தான் சாப்பிடணும். 25% தண்ணி குடிக்கணும். இனி 25% காலி வைக்கணும். இந்த வாஷிங் மிஷின் போலையெல்லாம் க்ளீன் ஆகிறதுக்கு. உபஸ்தம், ஆணு பெண்ணு பார்த்தா, பெண்ணு ஆணு பார்த்தா அப்பப்போ. இப்போ இந்த 6 வேகங்கள் ஸ்லோ பண்ணுறதுக்கு, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஜய வேக தமி ஜய தோஷ சோதி. 6 தோஷங்கள் இருக்கு. என்ன தோஷங்கள் இருக்கு நமக்கு? ஒன்று, தேவைக்கு கூடுதல் திருப்பி சாப்பிட்டுட்டு இருக்கோம், இல்லை தேவைக்கு கூடுதல் வேலை பண்ணிட்டு இருக்கோம், கழுதை போல வேலை பண்ணிட்டு இருக்கோம், இல்லை தேவைக்கு கூடுதல் மடத்தில் உள்ளவங்களுக்கு கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். தேவையில்லை. ஒரு சின்ன வீடு போடுங்க, சின்ன டெம்பிள் போடுங்க, பெரிய பெரிய கோயில்களை போட்டு அப்புறம் மாட்டியாச்சு. இது ஒரு தோஷம்தான். ரெண்டாவது, பக்திக்கு விரோதமான வேலையில முயற்சி. இது பண்ணிடுவேன், அது பண்ணுவேன், நான் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவேன், அப்புறம் பக்தியில் வந்துடுவேன். அப்படி இல்லை, இது ஒரு தோஷம். மூணாவது, தேவையில்லாத பேச்சு திருப்பி வந்தது. பக்திக்கு சம்பந்தமானது இல்லை, நம்ம வாழ்க்கைக்கு சம்பந்தமானது இல்லை. என்ன அரசியல், சினிமா, ஸ்போர்ட்ஸ், எதோ பேசிட்டு இருப்பான் மக்கள். நாலாவது, விதிமுறை, ரூல்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. பண்ண முடியாது. எதோ நம்ம ரூல்ஸ் போடுறது, நம்ம மாற்றுறது. அஞ்சாவது, கெட்ட சங்கம். தெரியும், டைம் பாஸ், கொஞ்ச நேரம் பேசி வந்துடலாம், கொஞ்ச நேரம் இப்படி மாட்டிகிட்டே இருப்பாங்க. ஆறாவது, பௌத்திக பேராசை, திருப்தி இல்லை. இது ஒரு தோஷம்தான். இப்போ இந்த 12 உண்மையான பக்தன், சாது, வைஷ்ணவன், குரு வர்க்க, இவங்களுக்கு கருணை மூலமாக போகும். அதுதான் வைஷ்ணவ டாக்கு. இந்த 6 கண்ட்ரோல் பண்ணுறது, பேச்சு, மனசு, கோபம், சாப்பாடு, வயிறு, உபஸ்தம், 6 தோஷத்தில் வெளியில் வருது. கூடுதல் சாப்பிட்றது இல்லை, கூடுதல் கலெக்ஷனு, வேறவங்கக்கிட்ட வாங்கிட்டு இருக்கான், அவங்களுக்கு கர்மங்களை தானே வாங்கிட்டு இருக்கான். பக்திக்கு விரோதமான வேலையில் தலை போடுறது, முயற்சி பண்ணுறது, தேவையில்லாத பேச்சு, ரூல்ஸ் ரெகுலேஷனில் கூடுதல் பற்றுதல் இல்லை, சரியான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது, கெட்ட சங்கமும், இந்த உலகத்தில் திருப்தி இல்லாமல் இருக்கிறது, பேராசை. இனி நம்ம வாழ்க்கையில் என்ன தேவை இருக்குது? 6 விதமான சத் சங்கம், 6 விதமான சத் சங்கம், 6 நல்ல குணங்கள். 6 நல்ல குணங்கள் என்ன? உற்சாகம். பக்தியில் உற்சாகம் இல்லை, ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், அப்படி இல்லை, உற்சாகம் இருக்கணும். ஆனந்தே போலோ ஹரி பஜ பிருந்தாவன், ஆனந்தமாக பண்ணணும், உற்சாகம் இருக்கணும். ரெண்டாவது, குரு சாஸ்திரத்தில்
உறுதி, முழு நம்பிக்கை. சந்தேகம், கச்ச கச்சா, சிலர் 10-20 வருஷம் ஆனால் கேள்வி கேட்ட கேள்வி எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி அடிச்சிட்டு இருக்கான், அப்படி பார்த்துட்டு இருப்பேன். மூணாவது தைரியம். ஒரு பக்தனுக்கு தைரியம் இருக்கான். தைரியத்தில் தான் என்ன பணிவு, பொறுமை தைரியத்தில் வரும். பணிவே இல்லைன்னா தைரியம் இல்லை, பொறுமை இல்லை அல்ல, இது ரெண்டுமே தைரியத்தில் வரும். நாலாவது ஸ்ரவண கீர்த்தனா. எப்போவுமே சத்சங்க ஜன பகவான் பார்த்து கேட்கறது ஏதோ பேசிகிட்டு இருப்பான். சத்சங்க சொல்லுவான், அங்கே சேர்ந்த பெண்ணுகள் ஆண்கள் என்னென்ன விஷயங்களை பேசிகிட்டு இருப்பான். கிளப்பு போல வாழ்க்கையாச்சு. அடுத்த எதோ ப்ராஜெக்ட் போடுறது இல்லை, பக்தி விஷயம் விட்டு எதை பேசுகிறது, அது அப்படி இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு விஷயத்தில் இது இருக்கணும். திருப்பி கெட்ட சங்கம் விட்டுறது. ஆறாவது நல்ல சுபாவம் கொண்டு வருது. இது 6 குணங்கள் கொண்டு வருது. 6 விதமான சத்சங்கம். 6 விதமான சத்சங்கம்னா தானம் கொடுக்கறது, தானம் வாங்கிறது வேறு. வாங்கிறது இப்போ எல்லாம் அப்படி தான் நடக்குது. அதே போல் நம்ம இதயத்தில் உள்ளது நம்ம நல்ல பக்தர்கிட்ட சொல்கிறது, அவங்களும் இதயத்தில் உழைச்சிடுது. இப்போ எல்லோரும் லீடர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. சொல்லுங்க என்ன பிரச்சனை? ஓ பெரிய ஆள். அதே போல் பிரசாதம் நம்ம போட்டு கொடுக்கறது, அவங்களும் போட்டு கொடுக்கறது. போட்டு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கான், நம்ம போட்டது சாப்பிட மாட்டான், அப்படியே கூடுதல் ஆகிட்டு இருக்கான். அப்படி இல்லை. இப்போ நான் தனியே இருக்கேன், எனக்கு பலம் வேணும் ஹரிநாம சங்கீர்த்தனை பண்ணுறதுக்கு. சாது கருணை கிடச்சா இந்த வைஷ்ணவ டாக்கூர் ஒரு துள்ளி நம்ம மேலே கருணை காட்டிவிட்டா, அந்த கிருஷ்ண நாம சொல்லி சொத்து நமக்கு கிடச்சிடு. என்ன அந்த மாதிரி வைஷ்ணவன் தான் கிருஷ்ணருக்கு வச்சிருக்கான். அவர் தான் நமக்கு கிருஷ்ணன் கொடுக்க முடியும். அந்த சக்தி இருக்கு அவருக்கு. நம்ம அந்த மாதிரி சாது கிட்ட போகும்போது கங்கால் ஒன்றும் இல்லாதவர் போல போனோம். இப்போல்லாம் எப்படி நடக்குது? கூடுதல் சொன்னால் சாதுக்கு சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கான் எல்லாருமே. குரு கிட்டே பார்த்துட்டு இருக்கேன், வேறு வந்த மக்களே அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான். இல்லை நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்ல வருவான். அப்படி இல்லை, படிக்க வரணும், புரியறதுக்கு வரணும், பக்திக்கு சொத்து வாங்கிறதுக்கு வரணும். நம்ம நடவடிக்கை அந்த மாதிரி இருக்கணும். வைஷ்ணவ டாக்கூர் கிட்ட ஹரி போல் தண்டவத்.